வணக்கம் நண்பர்களே. மோகினி வசியம் உபாசனை பற்றி நீங்கள் கேட்டதுண்டா? பௌர்ணமி அன்று செய்யப்படும் இந்த மந்திர உபாசனை ஆன்மீகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த உபாசனை ஆகர்ஷண சக்தி, மன வலிமை, தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஒளி பெற உதவும் என்று நம்பப்படுகிறது. இப்போது இந்த மோகினி உபாசனை முறையை தெளிவாக பார்க்கலாம். முக்கிய உபாசனை முறை: பௌர்ணமி அன்று காலை அல்லது இரவு சுத்தமாக குளித்து, சுத்தமான விபூதியில் ஜவ்வாது கலந்து, ஒரு தட்டில் அல்லது வாழை இலையில் விபூதியை பரப்பி, அதில் தங்கள் பெயரை எழுத வேண்டும். பிறகு பூஜை அறையில் கிழக்கு நோக்கி, மஞ்சள் அல்லது வெள்ளை பட்டு ஆசனத்தில் அமர்ந்து, முதலில் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். பிறகு மோகினி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். பூஜையில் மல்லிகை பூ, சர்க்கரை பொங்கல், பால் சாதம், பழங்கள், பால், தேன், இளநீர் போன்ற படையல்கள் வைத்து பூஜை செய்யலாம். இந்த உபாசனை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியது: சுத்தமாக இருக்க வேண்டும். மாமிசம் சாப்பிடக்கூடாது. தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. பெண் முகத்தை பார்க்காமல் தவம் போல இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆன்மீக ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும். மோகினி மந்திரம்: ஓம் பகவதி கௌரி பஞ்சாட்சரத்தி லோகி வசீகரி மகா மோகினி ஐயம் கிளியும் அரசனா கல்யாணி நாராயணி தேவி வீரலட்சுமி என்பாக்கிலும் மனதிலும் மோகித்து நிற்க ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 1008 முறை 11 அல்லது 21 அல்லது 48 நாட்கள் ஜெபிக்கலாம். இந்த உபாசனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுகிறது. இதில் சில ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முழு ரகசியத்தை தெரிந்து கொள்ள அகோரி உதயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.